அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீ செய்கிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமாக இருந்து நீர் எங்கள் மத்தியிலே கிருபையாக இறங்கி வரும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வேதவாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் செய்கிற நினைத்தது தடைபடாதபடி அப்பா உம்முடைய அன்பை ருசிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த நாளிலும் வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் எங்களோடு இருந்து காரியங்களை நடப்பிக்கப்படும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எண்ணாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திற்கு இருந்து அனுப்பினார். அந்த மனுஷர் யாவரும் இஸ்ரவேலின் புத்திரரின் தலைவர்கள். அவருடைய நாமங்கள்: ரூபன் கோத்திரத்தில் சக்குரின் குமாரன் சம்முவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத், யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப், இசக்கர் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால், எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசையா, எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாகிய ஓசையா, பென்னியமின் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி, செப்லோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல், யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி, தான் கோத்திரத்தில் கமலியன் குமாரன் அம்மியேல், ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர், நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசின் குமாரன் நாகாபி, காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின நாமங்களாவன. மோசே அனுப்பின நாமங்களா இவைகளே: நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையிலே ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களா பலவீன்களா, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்களை குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது என்று, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்களை பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகள் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டதோ என்றும், இழப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும், தேசத்தின் கனிகள் தைரியம் கொண்டிருந்த தேசத்தின் கனிகளால் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாக இருந்தது. அக்காலம் திராட்சை செடி முதற் பழுக்கிற காலமாக இருந்தது. அவர்கள் போய் சீன் மனாந்தரத்தில் ஆமாத்திற்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கையும் சென்று எப்ரோன் மட்டும் கடந்து போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரர்கள் ஆகிய அகிமானும் சேஷாயும் தல்மாயும் இருந்தார்கள்.
எப்ரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களும் அத்திப்பழங்களும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்து திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாக இருக்கிறது. அங்கே ஏனாக்கன் குமாரரை கண்டோம். அமலேக்கர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலைநாட்டில் இருக்கிறார்கள். கானானியர் கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் குடியிருக்கிறவர்கள் என்றார்கள். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனுடனே போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்கிறார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கியர் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்க்க வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். அதிகாரம் 14. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமே, ஆனால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்ப போகிறதே உத்தமம் அல்லவோ என்றார்கள். எகிப்துக்கு போகிறது அல்லவோ உத்தமம் என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அப்பொழுது மோசே, ஆரோன், இஸ்ரவேல் புத்திரன் சபையராகிய எல்லா கூட்டத்தாரும் முன்பாகவும் மூங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசத்திற்கு சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இசைவானவர்கள். அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்முடைய இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவில் இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்னி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களெல்லாம் நீர் கொல்லுவீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும். புறஜாதியர் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்தில் நீர் அவர்களை கொண்டு
போய் விடக்கூடாதே போனபடியினால் அவளை வனாந்திரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் நாள் தரும் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டுடைய வல்லமையை பெரிதாய் விளங்குவதாக. அது கிருபையினுடைய மகத்துவத்தின்படி எகிப்துக்கு விட்டது போல இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்து மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்குனவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலை பேராவியை உடையவனாக இருக்கிறபடியினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தின் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அமலேக்கரும் கானானேரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறவனால் நாளைக்கு நீங்கள் திரும்ப சிவந்த சமுத்திரத்திற்கு போய் வழியாக வனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையார் எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் எனக்கு செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்ட உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்ற எல்லாருடைய நீங்கள் தன் பாவங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீர்மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே தெரிந்து நீங்கள் சோரமான பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படி செய்வேன். இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இது இங்கே சாவார்கள் என்று சொல் என்றான். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டது திரும்ப அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்தியின் வாதியினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் குடியிருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்ன பொழுது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலையிலே காலமே தேவன் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படும் போது ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலிறார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களுடைய இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பற்றியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர் மட்டும் துரத்தினார்கள். அதிகாரம் 15. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியாவது ஜனங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாவது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலாகும் சர்வாங்க தகன பலியிலாகும் மற்ற யாதொரு பலியாவதும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாய் பலியிடும்போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிகளாகும் மற்ற பலிகளுக்காகிலும் ஒருவன் ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலில் 10 ஒரு பங்கு கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவர்கள்.
பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும். ஆட்டுக்கடாவில் இருந்ததே அகல் 10 பங்கானதும் ஒரு படியில் 1 பங்காகி எண்ணெயும் பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியும் பானபலியாக ஒரு படியில் 1 பங்கு திராட்சரசத்தை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். நீர் சர்வாங்க தகன பலிகளாலும் விசேஷித்த பொருத்தனை பலிகளாகவும் சமாதான பலிக்காகலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது அதனுடைய 10 பங்கான அதன்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பானபலியாக அரைப்படி திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும். இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகலும் ஆட்டுக்கடாக்காகலும் செம்மறி ஆட்டுக்குட்டிக்காகலும் வெள்ளாட்டுக்குட்டிகளாகலும் செய்து படைக்க வேண்டும். நீங்கள் படைக்கிறவைகளின் இவர்கள் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்கானவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும். காதேஸ் சுதேசத்தில் பிறந்தவர் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக செலுத்தும் பொழுது இவ்விதமாகவே வேண்டும். உங்களிடத்தில் தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவிலே உங்கள் தலைமுறை தோறும் குடியிருக்கிறவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடி அவனும் செய்ய வேண்டும். சபையாராகிய உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளின் நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் ஒரே முறைமையும் இருக்க கடவுது என்று என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு அழைத்து கொண்டு போகிற தேசத்தை நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும்போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை செலுத்த கடுவீர்கள். உங்கள் பிசைந்த மாவினால் செய்து முதல் பலனாகி அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல் அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்களை பிசைந்த மாவின் முதற்பணியிலே கர்த்தருக்கு படைப்பை ஏற்படுத்தி படைக்க கடுவீர்கள். கர்த்தர் மோசே எடுத்து சொன்ன இந்த கற்பனை எல்லாவற்றின்படியையும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற்கொண்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் சொந்தங்களுக்கு நியமித்த எல்லாவற்றின்படியும் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு காளையும் முறைமையும் படி அதற்கேற்ற பலியையும் பானபலியும் பாவ நிவாரண பலியை வெள்ளாட்டுக்கடாவை செலுத்த வேண்டும். அதனால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் சபையானத்திற்காகவும் பாவங்கள் நிவர்த்தி செய்ய கடவன். அது அறியாமையினால் செய்யப்பட்டு படியாலும் அது நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியும் பாவ நிவாரணையும் கர்த்தருடைய சந்தியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அது அறியாமையினால் ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியினால் அது இஸ்ரவேல் புத்திரர் சபையானத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியனுக்கும் மன்னிக்கப்படும். ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானார்கள் ஒரு வயதான வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்கு அது அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்களில் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்யும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். அந்நியன் தேசத்து பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்று செய்தானால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடி அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று என்றார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்தில் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறைய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேயை கட்டளையிட்டபடி அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருடைய பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கின ஓரத்தின் தொங்கல்களிலே இளநில நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கு உங்கள் கண்களுக்கு மேற்று நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படி அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து
உங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தது. நாம் ஜெபிப்போம். நன்மை ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வேத வார்த்தைகள் மூலமாக எங்களை தேற்றுகிறதற்காக பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு வராதபடி விழிப்புடன் இருந்த ஆண்டவரே, முறுமுறுக்கிறதுனால என்ன உண்டாகும் என்பதை அறிந்தோம். ஆண்டவர் நீர் கொடுக்கிற மன்னாவை நாங்கள் அனுதினம் புசித்து உமக்கு சுத்தமான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா தடைகளையும் உடைத்து போடும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இன்றைக்கு பலன் சுக ஆரோக்கியம் எங்களுக்கு தாரும். சத்ரு கோட்டைகளை உடைத்து போடும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிற எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரீசுகிற சகல அந்தகார ஆவிகளை நசனாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.